ரைட். ஓகே பிள்ளைகள், அப்போ சாட் பண்ணிருக்கிறீங்க. ரைட், ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றப்ப மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான இந்நேர வணக்கம். விடிஎல் ஸ்மார்ட் காமர்ஸ் ஆன்லைன் வகுப்பினூடாக நாங்கள் தொடர்ந்து வகுப்புகளில் இணைந்திருக்கிறோம். பிள்ளைகள், நான் படிப்பிக்கிற நேரம் வாய்ஸ்ல ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது வீடியோ கிளியர் சம்பந்தமா ஏதாவது சிக்கல்கள் இருந்தா நீங்க எங்களுக்கு சட் பண்ணுங்க. சட் பண்ணுவதனூடாக நாங்க அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. நாங்க இப்ப 12 மாணவர்களுக்கான தேர்ச்சி மட்டம், அதாவது முதலாவது தேர்ச்சியில் தேர்ச்சி மட்டம் 1.6 சம்பந்தமான விடயங்கள் நாங்க மன்னிக்கும் 1.5 ஆல்ரெடி இருந்தது. நான் அது கடந்த கிளாஸ்ல முடிச்சுட்டேன். அதற்கு பிறகுள்ள மிகுதி விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்களை நாங்க இன்றைய தினம் கலந்துரையாட்டத்துக்கு இருக்கிறோம். ரைட், ஓகே. இதற்கு பிறகு இன்றைய தினமே 13 மாணவர்களுக்குரிய முதலாவது தேர்ச்சி, 13 மாணவர்களுக்குரிய, அதாவது தரம் 13 இருக்கின்ற முதலாவது தேர்ச்சி, பணம் வங்கி மற்றும் பொதுவிலை மட்டம் சம்பந்தமான விடயங்களையும் நாங்க இன்றைய தினம் அந்த வகுப்புகள்ல கலந்துரையாட்டத்துக்கு இருக்கிறோம். ரைட், ஓகே. நாங்க ஏற்கனவே நேரம் கடந்து விட்டது, அதனால கொஞ்சம் வேகமா நாங்க இந்த செஷனை பார்ப்போம். மிக இலகுவான விஷயங்கள் இன்றைய தினம் நாங்க கலந்துரையாட்டத்துக்கு இருக்கிறோம். பிள்ளை, தேர்ச்சி மட்டம் 1.5 சம்பந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கடந்த கிளாஸ்ல நான் படிப்பிச்சிருந்தேன். அதோட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறேன். ரைட் பிள்ளைகள், அதாவது எந்த ஒரு சமூகமும் எதிர்கொள்ள வேண்டிய அடிப்படை பொருளாதார, எந்த ஒரு சமூகமும் எதிர்கொள்ள வேண்டிய மிக பிரதான அல்லது மிக முக்கிய 3 தெரிவுகள் சம்பந்தமான விஷயத்தை நாங்க படிச்சோம். ஒரு நிமிஷம் இருங்க. தெரிவுகள் சம்பந்தமான ரைட், எந்த ஒரு சமூகமும் அதாவது எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கிய 3 தெரிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் நாங்க கடந்த கிளாஸ்ல இறுதியாக படிச்சிருந்தோம். நான் திரும்ப ஒரு அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். பாருங்க, அதாவது அருமையான வளங்களை கொண்டு சமூகத்தின் அனைத்து மனித விருப்பங்களையும் எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாது. ஆகவே அந்த அருமையான வளங்களை கொண்டு எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்தல் வேண்டும், எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வது இல்லை என்பது சம்பந்தமான தெரிவுகளை நாங்க மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஆகவே ஒவ்வொரு சமூகமும் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கிய 3 தெரிவுகள். முதலாவது பாருங்க, என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல். என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல். அடுத்தது எவ்வாறு உற்பத்தி செய்தல். எவ்வாறு உற்பத்தி செய்தல். யாருக்காக உற்பத்தி செய்தல். ரைட், என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல். சமூகத்துல இருக்கிற அருமையான வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு அனைத்து விதமான மனித விருப்பங்களையும் எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத சந்தர்ப்பத்துல எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்தல் வேண்டும், எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வது இல்லை என்பதனை தெரிவு செய்து அதற்கேற்ற முறையில நாங்க வளங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது நாங்க சொல்லுவோம் பொருளியலில் வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அல்லது வள பங்கீட்டு பிரச்சனை. ரைட், வள பங்கீட்டு பிரச்சனை. இரண்டாவது, கடந்த வகுப்புல நாங்க இது சம்பந்தமான விஷயங்களை கலந்துரையாடினோம். இரண்டாவது விஷயம், எவ்வாறு உற்பத்தி செய்தல். நாங்க என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பது சம்பந்தமான தெரிவினை மேற்கொண்டதன் பின்னர் அந்த வளங்களை, அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வளங்களை
எத்தகைய தொழில்நுட்பத்தின் கீழ் உற்பத்தி செய்தல் வேண்டும் அல்லது எத்தகைய தொழில்நுட்பத்தின் கீழ் கலவை செய்தல் வேண்டும் என்பது சம்பந்தமாக அடுத்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அடுத்த தெரிவினை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பிரதான காரணம், அதாவது உற்பத்தி நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற வேறுபாடு, உற்பத்தி நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற வேறுபாடு, தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற வேறுபாடு, இதுதான் அடுத்த பிரச்சனை தோன்றுவதற்கான காரணம். அதாவது உங்களுக்கு தெரியும், பிரதானமாக நாங்க படிக்கிறது நிலச்சரிவான தொழில்நுட்பம். உங்களுக்கு தெரியும் எவ்வாறு உற்பத்தி செய்யறது என்ற பிரச்சனை ஏற்பட்டதுக்கான பிரதான ரீசன் ஒன்று நிலச்சரிவான தொழில்நுட்பம், அடுத்தது ஊழியச்சரிவான தொழில்நுட்பம், அடுத்தது மூலதனச்சரிவான தொழில்நுட்பம். பொருளாதாரத்தில் காணப்பட்ட தொழில்நுட்பங்களிலான வேறுபாடுகள், பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் காணப்பட்டது தான் இந்த பிரச்சனை எழுந்ததற்கான பிரதான ரீசன். முதலாவது, சமூகத்துல எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யணும், எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறது இல்ல என்பது சம்பந்தமான விடயங்களை தெரிவு செய்து அதற்கேற்ற முறையில் வளங்களை ஒதுக்கீடு செய்ததன் பின்னர் அந்த வளங்களை எத்தகைய தொழில்நுட்பத்தின் கீழ் கலவை செய்தல் வேண்டும் என்பது ஒவ்வொரு சமூகமும் மேற்கொள்ள வேண்டிய மிக பிரதான தெரிவு, மிக பிரதான இரண்டாவது தீர்வு. அவ்வாறு அத்தொழில்நுட்பத்தின் கீழ் அல்லது அத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், சேவைகளை அந்த பொருளாதாரத்தின் குடித்தனத்துறையினரிடையே அல்லது வீட்டுத்துறையினரிடையே எவ்வாறு பங்கீடு செய்தல் வேண்டும், அதுதான் இறுதியாக மேற்கொள்ள வேண்டிய மிக பிரதான தெரிவு. அதுக்கான ரீசன் என்னன்னா, அதற்கான காரணம், அந்த பொருளாதாரத்தில் குடித்தன துறையினர்களிடையே காணப்பட்ட பாரிய அளவிலான வருமான பரம்பல்களிலான வேறுபாடுகள், உயர்மட்ட வருமான வகுதியினர், நடுத்தர மட்ட வருமான வகுதியினர், கீழ்மட்ட வருமான வகுதியினர் அல்லது நடுத்தர மேல்மட்ட வருமான வகுதியினர், நடுத்தர கீழ்மட்ட வருமான வகுதியினர் என்ற பல வருமான வகுதியினர்கள் காணப்பட்டமையே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், சேவைகளை வீட்டுத்துறையினர்களுக்கிடையே எவ்வாறு பங்கீடு செய்தல் வேண்டும் என்கிற பிரச்சனை ஏற்பட்டதற்கான பிரதான ரீசன் பொருளாதாரத்தில் வருமான பரம்பல்களில் காணப்பட்ட வேறுபாடுகள். நான் திரும்பியும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது வயசுல பிரச்சனைகள் இருந்தா, நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கல, வயசுல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா நீங்க தெளிவா சொல்லலாம். நீங்க சொல்லலாம், சட் மூலமா எங்களுக்கு சொல்லலாம். யூடியூப் தளத்தின் ஊடாகவும் இந்த காணொலி லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க குறிப்பிட்டது போல ஒரு நாளைக்கு 2 வகுப்புகள், பொருளியல் என்று எடுத்துக்கொண்டால் 13 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பு, 12 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பு. இன்றைய தினம் 2 வகுப்புகள் இருக்கு. மாணவர்கள் அறிய வேண்டியது, இன்றைய தினம் 2 வகுப்பு இருக்கு. 2 வகுப்புக்கும் மாணவர்கள் தயாராக இருங்க. 13 மாணவர்கள் தேவையாக இருந்தால் 12 வகுப்புலையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரைட், இதுதான் பிள்ளைகள் நாங்க இந்த கடந்த கிளாஸ்ல இறுதியாக படிச்ச விஷயம். இதை நான் ஒரு சின்ன ரிகேப் பண்ண செய்திருந்தேன். ரைட், ஓகே. நாங்க அப்ப இன்றைய தினம் மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். ரைட், மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். முதலாவது பொருளாதார முறைமை மிக முக்கியமான ஒரு பகுதி. பிள்ளைகள் தேர்ச்சி மட்டம் ஒன்று சுமார் மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுல இருந்துதான் மாணவர்கள் சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம் இடர்படுறது. ஆகவே தெளிவா படிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாணவர்கள் இந்த பகுதியில கொஞ்சம் இடர்படுற ஆக்கள் இருப்பீங்க. அப்ப கொஞ்சம் அவதானமா இந்த செஷனை கொஞ்சம் கவனிங்க. 0 லெவல்ல இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய டார்கெட்ஸ்க்கு நீங்க போகக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள். ரைட், நான் கொஞ்சம் வேகமா பார்ப்போம். பிள்ளைகள் பாருங்க, முதலாவது பொருளாதார முறைமை, எக்கானமி சிஸ்டம், பொருளாதார முறைமை.
உங்களுக்கு தெரியும், அருமையான வளங்களை கொண்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா மனித விருப்பத்தையும் எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாது. அருமையான வளங்களை கொண்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா மனித விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியாது. எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்தல் வேண்டும், எத்தகைய மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வது இல்லை என்பன தொடர்பிலான தெரிவுகளை மேற்கொள்ள முற்படும் பொழுது ஒவ்வொரு சமூகமும் அவ்வருமையான வளங்களை கொண்டு வரையறுக்கப்படாத மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்படும் பொழுது பிரதானமாக 3 முக்கிய தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அவ்வாறான 3 முக்கிய தெரிவுகள்: என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், அதனை எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். பிள்ளைகள், அப்ப நாங்க இந்த 3 முக்கிய தெரிவுகளை பேசிக் எக்கானமிக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். நாங்க அடிப்படை பொருளாதார பிரச்சனை. இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதர்களாலும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு நிறுவன ரீதியானதும் தாபன ரீதியானதுமான கட்டமைப்பு பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரும்பியும் சொல்றேன், அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அடிப்படை பொருளாதார பிரச்சனைன்னு சொல்றது என்ன பொருளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்ற, அதாவது அந்த மிக முக்கியமான பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதர்களாலும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு நிறுவன ரீதியானதும் தாபன ரீதியானதுமான கட்டமைப்பு, அதுதான் பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். நான் மேலோட்டமா இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். பாருங்க, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சமூகத்தில் வாழும் மனிதர்களால் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொள்ளப்பட்ட நிறுவன ரீதியானதும் தாபன ரீதியானதுமான கட்டமைப்பு, தாபன ரீதியானதுமான கட்டமைப்பு அல்லது ஒரு செயல்முறை பொருளாதார ஒழுங்கமைப்பு அல்லது பொருளாதார முறைமை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். பொருளாதார ஒழுங்கமைப்பு அல்லது பொருளாதார முறைமை. ரைட். இவ்வளவு நாங்க அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொருளாதார முறைமையில் செயற்படுகின்ற பிரதான நிறுவன ரீதியான அலகுகள், பிரதான நிறுவன ரீதியான அலகுகள். ரைட். இந்த பாருங்க, பொருளாதார முறைமை ஒன்றில் காணப்படும் பொதுவான நிறுவன ரீதியிலான அலகுகள். இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட். இப்ப இதுகள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். இருந்தும் நான் கொஞ்சம் வேகமா இதை பார்ப்போம். வீட்டுத்துறை, ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். வீட்டுத்துறை பாருங்க, வீட்டுத்துறை நான் ஒவ்வொன்றா பார்ப்போம். வீட்டுத்துறை, வீட்டுத்துறை அல்லது குடித்தனத்துறை அப்படின்றவங்க யாரு? அதாவது ஒரு பொருளாதாரத்துல ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ், இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு தனி குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா மாதாந்தம் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு வீட்டில் இருக்கின்ற மிக பிரதான நபரா அவங்க யாரா இருப்பாங்களா இருந்தா என்னது அம்மாவாக இருக்கலாம் அல்லது அப்பாவாக இருக்கலாம், அந்த குடும்பத்தினுடைய பிரதான தலைவர் அல்லது தலைவியாக இருக்கலாம். அந்த குடும்பத்தினுடைய மாதாந்த வாழ்வாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஒரு வரவு செலவு திட்டம் ஒன்று இருக்கும். எவ்வளவு வருமானம் வரப்போகுது, அதை வைத்துக் கொண்டு நாங்க எப்படி செலவுகளை மேற்கொள்ள போறோம், என்னென்ன மாதிரியான செலவுகளை செய்ய போறோம். உதாரணத்துக்கு அதாவது அந்த வீட்டில் இருக்கின்ற மிக பிரதான தலைவர், பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கின்ற அப்பா, அவர் தான் தொழிலுக்கு போயிட்டு வருவார், அவருக்கு தான் மாதாந்தம் வருமானங்கள் கிடைக்கும் பெரும்பாலும். அல்லது வீட்டில் இருக்கிற அம்மாவும் வேலைக்கு போவாங்க. 2 பேருக்கிட்ட இருக்கிற அந்த வருமானத்தை கொண்டு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எவ்வளவு செலவுகள் போகுது, பிள்ளைகளுக்கான கல்விக்கான செலவுகள் எவ்வளோ, அதாவது வைத்திய மருத்துவத்திற்கான செலவுகள் எவ்வளவு போகுது, இது சம்பந்தமா இது போன்ற ஒரு வரவு செலவு திட்டம் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். ஒரு திட்டமிடலும் இருக்கும். ஒரே கூரையின் கீழ், ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ் இயங்குகின்ற தரப்பினர்கள் குடித்தனத்துறையினர் அல்லது வீட்டுத்துறையினர்.
அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய தொழிற்பாடு என்ன அப்படின்னா, அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ் அல்லது ஒரே கூரையின் கீழ் ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ் இயங்குகின்ற தரப்பினர்கள் வீட்டுத்துறையினர். இவங்களுடைய தொழிற்பாடுகள் என்ன அப்படின்னா, நான் சிம்பிளா தான் விளங்கப்படுத்துறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேகமா கலந்துரையாடிட்டு போவோம். உங்களுக்கு ஆல்ரெடி இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரியும். நாங்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு பெரும்பாலும் அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் வேகமாவே செய்துட்டு போறேன் இந்த ஏரியாஸ. இவங்களுடைய தொழிற்பாடுகள் என்ன? அதாவது பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு அவசியமான உற்பத்தி காரணிகளை காரணி சந்தையினூடாக நிறுவனத்துறைக்கு வழங்குகின்ற செயற்பாடு. காரணி சந்தையினூடாக நிறுவனத்துறைக்கு வழங்குகின்ற செயற்பாடு. அதே போல நிறுவனத்துறையினரால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் சேவைகளை பொருட்கள் சேவைகள் சந்தையினூடாக கொள்வனவு செய்கின்ற செயற்பாட்டினை மேற்கொள்கின்ற தரப்பினர்களை நாங்க சொல்லுவோம் வீட்டுத்துறையினர். வீட்டுத்துறையினர். திரும்பியும் சொல்றேன் பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க எங்களுக்கு சாட் மூலம் அறிவிக்கலாம். பாப்போம் யாராவது சாட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி. ரைட், ஒரு நாள் சாட் பண்ணிருக்கிறீங்க. ரைட், ஓகே. அடுத்தது கவர்மெண்ட் செக்டர், அரச துறை. ஒரு நாட்டின் அரசு. நாங்க இது சம்பந்தமா அரசு சம்பந்தமான விஷயங்களை தேர்ச்சி 8ல மிக தெளிவாக கலந்துரையாடுறதுக்கு இருக்கிறோம். அதாவது ஒரு நாட்டின் அரசு, அதாவது பெரும்பாலும் சமூகத்தினுடைய நன்மையை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பு, அதாவது ஒரு துறை. அதாவது பொது பண்டங்கள், சமூக நல பண்டங்களை வழங்குறது, அதாவது சமூகத்தினுடைய நன்மையினை அடிப்படையாக கொண்டு சமூகத்திற்கு அவசியமான பொது பண்டங்கள், சமூக நல பண்டங்களை வழங்குறது. இந்த மாதிரியான பெரும்பாலும் சமூகத்தினுடைய நன்மையினை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற பிரதான துறை அந்த பொருளாதாரத்தின் அரசு துறை. இது சம்பந்தமா தெளிவா நாங்க தேர்ச்சி 8ல அரசுனா யாரு, அவங்க என்னென்ன மாதிரியான செலவுகளை செய்ய போறாங்க, அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானங்கள் என்னென்ன வழிமுறைகளில் இருந்தெல்லாம் கிடைக்குது, இது சம்பந்தமான விஷயங்களை தெளிவா படிப்போம். நாங்க இப்போ ஒரு கொஞ்சம் வேகமா கலந்துரையாடிக்கிட்டு போவோம். எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இது சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக கலந்துரையாட வேண்டும்னு சொல்லு. அடுத்தது வணிகத்துறை அல்லது நிறுவனத்துறை, ஃபர்ம் செக்டர் ஓ பிசினஸ் செக்டர் சொல்லுவோம். பிசினஸ் செக்டர், அதாவது பிசினஸ் செக்டர் ஒரு பொருளாதாரத்தின் அல்லது பொருளாதாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினதும் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பண்டங்கள் சேவைகளை உற்பத்தி செய்து அதனை பொருட்கள் சேவைகள் சந்தையினூடாக விற்பனை செய்கின்ற துறையினர். அதாவது இந்த பண்டங்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு அவசியமான உற்பத்தி காரணிகளை நாங்க ஆல்ரெடி சொன்னோம். வீட்டுத்துறையினர் ஆக்கக்காரணி சந்தையினூடாக நிறுவனத்துறைக்கு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி என்றால் ஆக்கக்காரணி சந்தையில் பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு அவசியமான நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி ஆகிய உற்பத்தி காரணிகளை ஆக்கக்காரணி சந்தையினூடாக நிறுவனத்துறையினர் கொள்வனவு செய்யும். கொள்வனவு செய்து அவ்வளங்களை கொண்டு பண்டங்கள் சேவைகளை உற்பத்தி செய்து பொருட்கள் சேவைகள் சந்தையினூடாக வீட்டுத்துறைக்கு விற்பனை செய்யும். இவங்க தான் வணிகத்துறை அல்லது நிறுவனத்துறை. ரைட். அடுத்தது தொழிலாளர் அமைப்பு, லேபர் ஆர்கனைசேஷன். தொழிலாளர் அமைப்பு உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல தொழிலாளர் அமைப்புகள் இருக்குது. நிறைய அதாவது தொழிலாளர் அமைப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அது எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் செய்யறதுனால எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு தொழிலாளர் அமைப்பு சம்பந்தமா சொல்ல இயலாது. ஆனா உங்களுக்கு தெரியும்
நிறைய தொழிலாளர் அமைப்புகள் இருக்கிறது. இந்த தொழிலாளர் அமைப்பின் நோக்கம் என்ன? தொழிலாளர் அமைப்பு யாரு? ஒவ்வொரு தொழிலாளர்களினதும் தொழில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளல். ஒவ்வொரு தொழிலாளர்களினதும் தொழில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளல். அவங்களுடைய தொழில் சம்பந்தமான உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு, அவங்களுடைய சம்பள திட்டங்கள், கூலி திட்டங்கள் சம்பந்தமாக குரல் கொடுப்பதற்கு, தன்னுடைய அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பெருவேற்றுக்கு அமைய தாங்கள் வழங்குகின்ற சேவைக்கு ஏற்ற சன்மானங்கள் சில சமயங்களில் கிடைக்காத விடத்து அந்த உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கு, அவ்வளவு பாருங்க, தொழில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுடைய தொழில் சம்பந்தமான பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, இதுகள் போன்ற தன்னுடைய ஊதியம் சம்பந்தமான விடயங்கள் அதாவது உழைப்பிற்கு ஏற்ற சரியான சன்மானம் ஒன்று கிடைக்காத சந்தர்ப்பத்துல அது சம்பந்தமான குரல்கள் கொடுப்பதற்கு தொழிலாளர்களினால் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் லேபர் ஆர்கனைசேஷன், தொழிலாளர் அமைப்புன்னு சொல்லுவோம். தொழிலாளர் அமைப்பு. அடுத்தது பாருங்க, அரச சாரா அமைப்பு அல்லது அரசல்ல அமைப்பு, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இவங்க யாருன்னா, அதாவது எந்த விதமான பிரதி உபகாரங்களையும் கருதாமல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், எதுவித அரசு தலையீடுகளும் இன்றி சமூகத்தினுடைய நன்மைக்காக செயற்படுகின்ற தன்னார்வ நிறுவனங்கள், சமூகத்தினுடைய நன்மைக்காக செயற்படுகின்ற தன்னார்வ நிறுவனங்கள். பிள்ளைகள் இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க இன்னும் பேசத்தான் போறோம். ஆகவே நாங்க கொஞ்சம் வேகமா கலந்துரையாடுவோம். அடுத்தது சந்தை, பண்டங்கள் சேவைகளினுடைய பரிமாற்றத்திற்கென கொள்வனவாளரும் விற்பனையாளர்களும் சந்தித்துக் கொள்கின்ற ஏதேனும் ஒரு சூழ்நிலை சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஊக்குவிப்பு, சட்ட அமைப்பு, அடுத்தது பாருங்க பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் சம்பிரதாயங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் அல்லது கலாச்சாரங்கள். இதுகள் எல்லாம் ஒரு பொருளாதார முறைமை ஒன்றில் காணப்படுகின்ற பொதுவான நிறுவன ரீதியிலான அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க தெளிவா நீங்க சட் பண்ணுங்க, பாப்போம். யாரும் ஏதாவது டவுட்ஸ் குறிப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ரைட். இப்ப நாங்க பாருங்க, நாங்க கலந்துரையாடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு இருக்கு. பாருங்க, வீட்டுத்துறை நாங்க கலந்துரையாடின விஷயங்கள் தான் அவங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, பொருளாதார முறைமை ஒன்றில் மிகவும் முக்கியமான நிறுவன ஒழுங்கமைப்பு வீட்டுத்துறை ஆகும். வரவு செலவு திட்டம், ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்து தமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் மக்கட்பிரிவினர் வீட்டுத்துறையாகும். பல்வேறான சமூகத்தில் காணப்படும் வீட்டுத்துறையினர் ஒன்று தனி குடும்பமாகவோ அல்லது கூட்டு குடும்பமாகவோ காணப்படும். பொருளாதாரம் ஒன்றில் பிள்ளைகள் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல பொருளாதாரம் ஒன்றின் உற்பத்திக்கு அவசியமான உற்பத்தி காரணிகளை வீட்டுத்துறையினர் நிரம்பல் செய்வதுடன் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சேவைகளின் அதிக அளவினை கொள்வனவு செய்வது நுகர்வோர்களாக காணப்படுவர். அப்போ நாங்க சந்தை பொருளாதாரத்தில் உற்பத்தியாளரும் கொள்வனவாளரும் இரட்டை வேடம் தாங்குகின்ற முறை சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் படிக்கிறதுக்கு இருக்கும். முக்கியமா இன்னைக்குள்ள வீட்டுத்துறைனா யாரு, நிறுவனத்துறைனா யாரு, அது சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இந்த நேரம் தந்திருக்கிறேன். ரைட், பிள்ளைகள் அடுத்தது பாருங்க, வீட்டுத்துறையின் தொழிற்பாடுகள். உற்பத்திக்கு அவசியமான உற்பத்தி காரணிகளை காரணி சந்தையினூடாக வழங்குதல் தொடர்பான தீர்மானம் எடுத்தல், நிறுவனத்துறையினரால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகள் சந்தையினூடாக கொள்வனவு செய்வது தொடர்பான தீர்மானம் எடுத்தல்,
தமது செலவிடக்கூடிய தனிநபர் வருமானத்தில். ரைட், இது உங்களுக்கு ஆல்ரெடி கடந்த கிளாஸ்லயும் படிப்பிச்சேன். கன்சியூமர் டிஸ்பாசபிள் இன்கம், செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். பிள்ளைகள், இந்த செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம் அப்படிங்கிற நாங்க சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் பார்ப்போம். இது சம்பந்தமான விஷயங்கள் எதிர்வரும் காலங்களில் நாங்க படிக்கிறதுக்கு இருக்கிறோம். பெரும்பாலும் அதாவது நாங்க உழைக்கின்ற வருமானம் நாங்க வயின்னு குறிப்போம். உழைக்கின்ற வருமானம் முழுவதையும் சில நேரங்களில் எங்களுக்கு முழுவதாகவும் செலவு செய்ய முடியாது, முழுமையாக எங்களுக்கு செலவு செய்ய முடியாது. அதாவது அரசாங்கம் சந்தை பொருளாதாரத்தில் தலையீடு செய்து வருமான வரி அறவீடு செய்யும் பொழுது நாங்க உழைக்கின்ற வருமானத்துல ஒரு பகுதியை அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும். அரசாங்கம் தலையீடு செய்யாத சந்தர்ப்பத்துல நாங்க உழைக்கின்ற ஒட்டுமொத்த வருமானத்தையும் எங்களுக்கு செலவு செய்வதற்கான இயலுமை காணப்படும். ஓகே, நோ இஷ்யூ. ஆனா அரசாங்கம் தலையீடு செய்கின்ற பொருளாதாரத்துல சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு கட்டாயம் வரிய செலுத்த வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்ப நாங்க உதாரணத்திற்கு 100,000 அதாவது வருமானமாக உழைக்கப்படும் பொழுது அதற்கு 10,000 வரி அறவிடுவாங்களா இருந்தா, தனிநபர் வருமான வரி அறவிடுவாங்களா இருந்தா அவருக்கு செலவு செய்ய முடியுமான வருமானம் 90,000. இதுதான் செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். கன்சியூமர் டிஸ்பாசபிள் இன்கம் சொல்லுவாங்க. இந்த செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். ஆகவே இந்த செலவிடக்கூடிய தனிநபர் வருமானத்தில் எவ்வளவு பகுதியை, அதாவது பிள்ளைகள் பாருங்க, வருமானத்தில் எவ்வளவு பகுதியை நுகர்விற்காகவும் எவ்வளவு பகுதியை சேமிப்பிற்காகவும் பயன்படுத்தல் வேண்டும் என்பது சம்பந்தமான தீர்மானத்தை எடுக்கிறதும் அந்த நுகர்வோர் தான். பாருங்க, 90,000 இருக்கிறது செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். அந்த செலவிடக்கூடிய தனிநபர் வருமானத்தில் உதாரணத்துக்கு சொல்றாங்க 70,000 கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நுகர்வு செலவிற்காக நாங்க செலவு செய்யறோம். அப்படியா இருந்தா எங்களுடைய சேமிப்பு 20,000. இதான் விஷயம். அப்ப செலவிடக்கூடிய தனிநபர் வருமானத்தில் எவ்வளவு பகுதியை நுகர்வுக்காகவும் எவ்வளவு பகுதியை சேமிப்பிற்காகவும் பயன்படுத்துதல் வேண்டும் என்பது சம்பந்தமான தீர்மானத்தை எடுக்கிறதும் அப்பொருளாதாரத்தின் நுகர்வோர். ரைட். அடுத்தது பிசினஸ் ஃபர்ம் செக்டர். பாருங்க, பொருளாதாரம் ஒன்றில் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தின பிள்ளைகள், அதன் விளக்கங்கள் தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு போறேன். பாருங்க, பொருளாதாரம் ஒன்றில் வீட்டுத்துறையினரிடம் பெற்றுக்கொண்ட ஆக்க காரணிகளை கொண்டு பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுதல். நிறுவனத்துறையின் தொழிற்பாடுகள். பாருங்க, வீட்டுத்துறையின் அதாவது வீட்டுத்துறையில் உற்பத்திக்கு அவசியமான உற்பத்தி காரணிகளை கொள்வனவு செய்தல் மற்றும் எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். பாருங்க, எதனை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற இந்த நிறுவனத்துறை, பிசினஸ் செக்டர், ஃபர்ம் செக்டர், இவங்க தான் அது சம்பந்தமான டிசிஷன் எடுக்கணும். அடுத்தது பாருங்க, நிரம்பலில் அருமை தன்மையுடைய பொருளாதார பண்டங்களை. நாங்க எப்பயுமே மனித வளத்தினை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட சகல பண்டங்கள் சேவைகளும் பொருளாதார பண்டம். அந்த பொருளாதார பண்டத்தை நாங்க குடித்தரத்துறையினர்களுக்கிடையே எப்படி பங்கீடு செய்ய போறோம், அது சம்பந்தமான தீர்மானத்தை எடுக்கிறதும் அந்த பொருளாதாரத்தின் நிறுவனத்துறை. ரைட். பாருங்க, அரசு துறை. பாருங்க, சமூகத்திற்கு அவசியமான பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்யும் துறை. உங்களுக்கு எல்லா விஷயமும் விளங்கப்படுத்திருக்கு. பாருங்க, அதாவது வீட்டுத்துறையினர் நிறுவனத்துறையினரிடம் இருந்து அரசு வரியை அறவீடு செய்தல். செல்வந்தர்களுக்கிட்ட இருந்து வரியை அறவீடு செய்து வரியோர்களுக்கு அதனை மானியம் அல்லது மாற்றல் கொடுப்பனவுகளாக வழங்கலாம். வரியை அறவீடு செய்தல். அதேவேளை சமூகத்திற்கு அவசியமான பொது பண்டங்கள், சமூக நல பண்டங்கள், இதனை வழங்குகின்ற ஒரு துறை தான் அரசு துறை.
அரசு துறையின் தொழிற்பாடுகள் பாருங்க, அரசு துறையின் தொழிற்பாடுகள் பொருளாதாரம் ஒன்றில் தனியார் சொத்துரிமை மற்றும் சொத்துரிமை பாதுகாப்பு. இது சம்பந்தமான விஷயங்களை தேர்ச்சி மட்டம் 1.89 நாங்க படிப்போம். தனியார் சொத்துரிமையை பாதுகாத்தல், தனியார் சொத்துரிமைனா என்ன, அது தனியார் சொத்துரிமை பாதுகாப்பு என்றால் என்ன, இது சம்பந்தமான விஷயங்களை மிக தெளிவாக எதிர்வரும் வகுப்புகளை நாங்க படிக்கிறதுக்கு இருக்கிறோம். ரைட். சமூகத்திற்கு அவசியமான சமூக நல பொருட்கள், பொது பொருட்கள் என்பவற்றை வழங்குதல், நியாயமான விலையில் தரமான பண்டங்கள் சேவைகளை பெற்றுக் கொடுத்தல். பிள்ளைகள், இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அரசாங்கத்தின் இப்ப இது சம்பந்தமான விஷயங்கள் நாம் இதற்கு முதல்ல படிப்பிக்கும் போது நான் ஒரு பொருளாதார முறைமை ஒன்றில் செயற்படுகின்ற பிரதான நிறுவன ரீதியான அலகுகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக விளக்கங்கள் நான் தந்திருந்தேன். அந்த விளக்கங்கள் தான் இப்ப உங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல இங்கால காட்டிட்டு இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, தொழிலாளர் அமைப்பு சம்பந்தமாக நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணணும். தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல், வேலை வாய்ப்பு, உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் சம்பள மட்டம் என்பவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தல், தொழிலாளர் சட்டங்களையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தல். இந்த வேலைகளை செய்யறது தொழிலாளர் அமைப்பு. அடுத்தது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாரா அல்லது அரசல் அமைப்பு. அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம், இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இலாப நோக்கமற்ற அரசாங்கத்தின் நேரடி தலையீடு இன்றி, அங்கனைக்குள்ள கவனமா இருக்க வேணும், அரசாங்கத்தின் நேரடி தலையீடு இன்றி பொது நலனுக்காக இயங்குகின்ற, பொது நலனுக்காக செயற்படுகின்ற தன்னார்வமற்ற தன்னார்வ தொண்டுகள், தன்னார்வ நிறுவன தொண்டுகள், தன்னார்வ நிறுவனங்கள், இவங்களை தான் நாங்க சொல்லுவோம் அரசல்ல அமைப்பு. அரசல்ல அமைப்பு. ரைட். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாங்க அரசல் அமைப்புகள் நோக்கம் பாருங்க, வறுமையை குறைத்தல், வறுமையை குறைக்கிறது. பாருங்க, சில நிறுவனங்கள் இருப்பாங்க வறுமையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க சில இடங்கள். இப்ப இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிள்ளைகள் எதிர்வரும் கிளாஸ்ல நாங்க படிக்கிறதுக்கு இருக்கோம். மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் தெளிவாக இது சம்பந்தமான விஷயங்கள் தேர்ச்சி 11லையும் நாங்க படிப்போம். தேர்ச்சி 11லையும் இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க படிப்போம். சுற்றாடலை பாதுகாத்தல், மனித உரிமைகளை பாதுகாத்தல், உதாரணத்துக்கு ஃப்ரீடம் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி எல்லாம் இருக்குது. சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பு ஒரு தன்னார்வ நிறுவனங்கள். அதே நேரம் இயற்கை அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக செயற்படல், இந்த மாதிரியான தொழிற்பாடுகளை தான் பிள்ளைகள் அரசல்ல அமைப்பு, தன்னார்வ நிறுவனங்கள், அதாவது தன்னார்வ நிறுவனங்கள் அரசல்ல அமைப்புகளினுடைய தொழிற்பாடு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ரைட் பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தேர்ச்சி மட்டம் 1.5 கடந்த கிளாஸ்ல கலந்துரையாடினோம். அதே நேரம் தேர்ச்சி மட்டம் 1.6 சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய தினம் மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இன்னொரு தடவை அதை நான் ரிகட் ஒண்ணு செய்யறேன், உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்கு திரும்பியும் ஒரு ஞாபகப்படுத்துறேன். பிள்ளை திரும்பியும் பாருங்க, திரும்பியும் பாருங்க. அப்ப நாங்க பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல தேர்ச்சி மட்டம் 1.7, 8, 9 அப்படியே தொடர்ந்து வரும் வகுப்புகள் நாங்க அது சம்பந்தமான கலந்துரையாடல்களை செய்யறதுக்கு இருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இது வரைக்கும் படிப்பிச்சதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு மெசேஜ் பண்ணலாம். பிள்ளைகள் மெசேஜ் பண்ணலாம். இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகள் நீங்க அந்த நேரத்துல நீங்க ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தா, இறுதியில அந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிகிறதோட அந்த நீங்க கமெண்ட் பண்ணின விஷயங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அதை விட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் தொடர்ந்து இந்த வேலைகளை சிறப்பான முறையில செய்ய வேண்டுமா இருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். ஆகவே அதனையும் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு உரிய தகவல்களை அனுப்பி வாங்க பிள்ளைகள். ரைட். நாங்க இன்றைக்கு படிச்சது முதலாவது பொருளாதார முறைமை என்றால் என்ன பிள்ளைகள் நாங்க படிச்சோம். அதாவது சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளாதாரத்திற்கும் இருக்கின்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதர்களாலும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு நிறுவன ரீதியானதும் சமூக ரீதியானதும் தாபன ரீதியானதுமான கட்டமைப்பு பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே பொருளாதார முறைமை ஒன்றில் இயங்குகின்ற நிறுவன ரீதியான அலகுகள், அது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க அடுத்தது பார்த்தோம். பாருங்க பிள்ளைகளோ, இதண்ட விளக்கங்கள் தான் நாங்க இன்றைக்கு பார்த்தோம். வீட்டுத்துறையின யாரு, பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்கு அவசியமான உற்பத்தி காரணிகள், நிலம், உழைப்பு,
மூலதனம், முயற்சி ஆகிய உற்பத்தி காரணிகளை ஆக்கக்காரன் சந்தையின் ஊடாக நிறுவனத்துறைக்கு வழங்குவதும், அவ்வாறு நிறுவனத்துறையினரால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், சேவைகளை, பொருட்கள், சேவைகள் சந்தையின் ஊடாக கொள்வனவு செய்தலும், இது சம்பந்தமான வேலைகளை செய்யறவங்க அந்த பொருளாதாரத்தின் வீட்டுத்துறை. நிறுவனத்துறை உற்பத்தி நடவடிக்கைக்கு அவசியமான பண்டங்கள், சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு ஆக்க காரணிகளை வீட்டுத்துறையினரிடமிருந்து காரணி சந்தையினூடாக கொள்வனவு செய்தல், அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்ட ஆக்க காரணிகளை கொண்டு பண்டங்கள், சேவைகளை உற்பத்தி செய்து பொருட்கள், சேவைகள் சந்தையினூடாக வீட்டுத்துறைக்கு விநியோகம் செய்தல் அல்லது நிரம்பல் செய்தல். அடுத்தது அரசு, அதாவது வரி அறவிடுதல், மானியம் வழங்குதல், பொது நலனுக்காக செயற்படுதல், பொது நலனுக்கு அதாவது சமூகத்தினுடைய நன்மைக்கு அவசியமான பொது பண்டங்கள், சமூக நல பண்டங்கள் என்பவற்றை வழங்குகின்ற துறை அரசு துறை. இது சம்பந்தமான சிறிய ஒரு விளக்கம் தான் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அரசு துறை. அடுத்தது தொழிலாளர் அமைப்பு. தொழிலாளர் அமைப்புன்னு சொல்றது தங்களுடைய தொழில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, தொழிலாளர் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தொழிலாளர்களினால் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பு. அடுத்தது அரச சாரா அமைப்புகள். அரசின் அதாவது சமூகத்தினுடைய நன்மைக்காக செயற்படுகின்ற, அதே நேரம் அரசின் எதுவித தலையீடுகளும் இன்றி செயற்படுகின்ற தன்னார்வ நிறுவனங்கள். தன்னார்வ நிறுவனங்கள் அவ்வளவு மிக முக்கியமா நாங்க பார்த்தது அந்த விஷயங்கள். அடுத்தது சந்தைகள், ஊக்குவிப்புகள், சட்ட அமைப்புகள், அதே நேரம் பழக்க வழக்கங்கள், மரபுகள், கலாச்சாரங்கள், இதுகள் எல்லாம் பொருளாதார முறைமை ஒன்றில் இயங்குகின்ற பிரதான நிறுவன ரீதியான அலகுகள். பிள்ளைகள் அப்ப 1.6 நாங்க இன்றைய தினம் கலந்துரையாடி இருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமா எங்களுக்கு சட் மூலமோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்க அறிவிப்பீங்களா இருந்தா எங்களை மேலும் செழுமைப்படுத்தி கொண்டு எதிர்வருகின்ற வகுப்புகளை மிக சிறப்பான முறையில நடத்துவதற்கு நாங்க தயாராக இருக்கின்றோம். ரைட். அப்ப இன்னும் அதாவது இன்னும் அன்னளவாக ஒரு 6-7 மாதங்கள் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவர்களுக்கு. ஆகவே தாராளமா டைம் இருக்கு. நீங்க இப்பையில இருந்து தொடர்ச்சியாக வேலை செய்வீங்களா இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய பெறுபேறுகளுக்கு நீங்க போகலாம். ஆகவே இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.